சிக்னலே இல்லையா? ஸோ கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம சேனலில் ஒரு புது இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக போட்ட 2-3 வீடியோவில் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க அந்த என்எஸ்க்கு வந்து என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எதை பற்றி பேசுகிறேன்னு தெரிலனா நான் சைடில் கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம என்எஸ் வந்து என்னோடது இல்லை, ஃப்ரெண்டோடது. என்எஸ் வந்து இந்தமாதிரி ஃபயர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம கேரளா ட்ரிப் போயிருக்கும் போது இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக தெரிச்சு நின்றுட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து திருப்பி மெக்கானிக்கல் கிட்டே கொடுத்து 1 மந்த்துக்கு அப்புறமா திருப்பி வாங்கி, அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோலாம் முன்னாடி இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்ஜினில் வந்து ஸ்மோக் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு மியாட் ஹாஸ்பிட்டல் கிட்டே. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருப்போம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக எஃப்ஐஆர் காப்பி வாங்கிறதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போம் லாஸ்ட்டாக. ஸோ சிஎஸ்ஆர் காப்பி தான் கொடுத்தாங்க, எஃப்ஐஆர் காப்பி வந்து தரல. இனி வரைக்கும் தரல. அங்கே வந்து ஏதோ கேஸ் விஷயமாக போயிட்டுருக்கு போல். போனாலும் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா வந்து நாளைக்கு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பிஸியாக இருக்காங்க போல். ஸோ டிலே ஆகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா, யுனைடெட் இந்தியான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸு. அது வந்து நாங்கள் தேர்ட் பார்ட்டி மூலிமா போட்டோம், பேடிஎம் மூலிமா போட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து அமௌண்ட் எவ்வளோ கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு தெரில. அதில் வந்து கோர்ட் அமௌண்ட்டு 33,000 போட்டிருந்தது. நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கேட்கும்போது எஃப்ஐஆர் காப்பி தான் கன்ஃபார்ம் வேணும் உங்களுக்கு. அந்த காப்பி வந்ததுக்கப்புறமா எஃப்ஐஆர் காப்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ஆச்சு, வண்டி என்ன மாடலு, எப்படி என்னன்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல ஃபயர் ஆச்சு எல்லாமே டீட்டெயிலாக எழுதி அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம மெயில் பண்ணோன்னு சொன்னாங்க, எஃப்ஐஆர் காப்பியோடு சேர்த்து. எஃப்ஐஆர் காப்பி இன்னும் வரல. ஸோ அது பண்ணதுக்கப்புறமா தான் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஓவர்டேக் வச்சிடலாம். இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வருவாங்களாம். வந்து வண்டி வந்து எந்தளவு டேமேஜ் ஆகிருக்கு, என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா எவ்வளோ வந்து செலவாகும் மொத்தமாக வண்டி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோ இல்லை மெக்கானிக் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோ எஸ்டிமேட் போட்டு தரணுமா, எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ரஃபாவோ இல்லை பில்லை கேட்பாங்களான்னு தெரில. ஸோ போட்டு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க எவ்வளோ அமௌண்ட் தரலான்னு சொல்லிட்டு, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா இல்லைனா கதைன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் மொத்த அமௌண்ட்டே 33,000 தான். ஆனால் எதுக்கு ஷோரூமில் வந்து மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு தெரில. அது வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் தெரியும். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, எஃப்ஐஆர் காப்பி தரா மாதிரியே இல்லை. அதனால் சிஎஸ்ஆர் காப்பி வச்சு நாங்கள் மெயில் பண்ணிட்டோம். அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் ஏதோ பண்ணாங்க, இந்த மாதிரி சென்ட் பண்ணதுக்கு வந்து தேங்க்ஸ் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டும் வரல. இன்னும் வண்டியை வந்து இன்னும் ஆஃபீஸ்லேயே தான் இருக்குது. ஆஃபீஸ்ன்ற பாருங்கள், ஸ்டேஷன்லேயே தான் இருக்குது. எப்படியும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகி வரத்து 1 மந்த் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது என்ன கதைன்னு தெரில, டிலே ஆகிட்டே தான் இருக்குது மேலே. நிறைய பேர் வந்து வண்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்லாம் கேட்டிங்க. வண்டி வந்து கன்ஃபார்ம் ரெடி பண்ண தான் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்களா. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மெக்கானிக்கல் ஃபால்ட்டு தான். நாங்கள் வந்து மெக்கானிக்கலில் விடும்போதே வந்து மேக்ஸிமம் 1 வீக்கில் முடிக்க வேண்டிய வேலை அது. வெறும் இன்ஜினில் மட்டும் தான் பிஸ்டன் வந்து பெண்ட் ஆகிடுச்சு அதை சொன்னாங்க. 1 வீக்கில் வந்து முடிக்க வேண்டிய வேலை அவங்க வந்து ஒருத்தரையாக கூப்பிட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டாங்க. வண்டி வந்து கடைசி 2 மாதமாக மெக்கானிக் ஷெட்டில் தான் இருந்ததே. நாங்கள் தான் அடிக்கடி போய் பார்க்குறோமே. ஒரு வண்டி அப்படியே தான் நிற்கும் லாஸ்ட் வரைக்கும். நாங்கள் ஒரு நாள் போய் கேட்டாலும் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது இல்லை அது இல்லை, இந்த பார்ட்ஸ் கிடைக்கல, ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்க. இத்தனைக்கும் லாஸ்ட்டாக கூட பார்ட்ஸ் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். ஆயில் சீலு அது இதுன்னு, இன்ஜின் ஆயிலு, அவ்வளோ செலவு பண்ணியும் வந்து வண்டி ஃபுல்லாக காலி. டயரை தவிர வண்டி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஸோ ரெடி பண்ண எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் வந்து எஸ்டிமேட்டாக வெறும் அவுட்டரில் இருக்க பார்ட்ஸ் மட்டும் செக் பண்ண வரைக்குமா ஒரு 35 37 வந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து அதிகமாக தான் ஆகும் இன்னும். ஃபுல் ஒயரிங் கிட் மாற்றி ஆகணும் வண்டியில். ஏன்னா ஒன்று கூட எப்படி சொல்கிறது, உருப்படியாக இல்லை, முழுசாக ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. கடைசியாக பேட்டரிலாம் கூட புதுசாக மாற்றணும் நாங்கள் 2000 கொடுத்து.
பேட்ரி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், வெறும் அந்த சீட் இருக்கும்ல, சீட்டு ஃபுல்லாக உருகி பேட்ரி ஃபுல்லாக கல் மாதிரி ஆயிடுச்சு. வண்டியிலேருந்து எதுவுமே எடுக்க முடியாது வெளியே, அந்தளவு மோசமாக இருக்குது. நம்ம வண்டி ஸ்டேஷனில் விட்டு அதுக்கப்புறமா 2 வாட்டி போகணும்னு நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னன்னு தெரில, நம்ம சேனலில் புதுசாக நிறைய ஹேட் கமெண்ட்ஸு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இது நம்ம சேனலில் இவ்வளோ பேர் இருக்கானுங்களா பிடிக்காதவங்களை பார்த்துட்டு அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் இருக்கிறது தானே. அப்பாச்சி ஒன்று கூடவே வருது. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, சரி நம்மளும் வந்து வீடியோ போட்டு 1 வீக் ஆயிடுச்சா, 1 வீக்கா 4 நாள் ஆயிடுச்சு. கண்டென்ட்டும் வந்து எதுவும் இல்லை. சரி நிறைய பேர் வந்து வண்டி பற்றி கேட்கவே சரி ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஆக்சிடெண்ட்டா அவ்வளோ வண்டி நிற்குது அங்கே. ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். கைஸ் மறக்காமல் வந்து இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் நிறைய மெசேஜ் இந்த வண்டி வந்து வீடியோ போட்டால் எரிஞ்சது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் வந்து எங்கே தெரியுமா, ஹைதராபாத்தில் எங்கேயோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து வண்டி நான் ரெடி பண்ணி தரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொன்று இந்த R15M வந்து அவர் ரெடி பண்ணியிருந்தார். ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி அது வந்து பாதி காலி வண்டி, ஆக்சிடென்ட் தான் போல். அது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாரு போல். ஸோ நான் வந்து பண்ணித்தரேன், நீங்கள் வந்து என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது, வாய்ப்பே இல்லை. ஸோ வண்டி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சு அப்படின்னா ஷோரூமில் தான் கொடுக்க போகுது கண்டிப்பாக. ஏன்னா வெளியே இதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ வண்டி வேறு ஃபுல்லாக காலியா, ஸோ வெளியே கொடுத்தாலும் நல்லா இருக்காது. வண்டி பக்காவாக திரும்ப வேணும் அப்படின்னா ஷோரூமில் தான் கொடுத்தே ஆகணும். ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டீயை போட்டு கிளம்பியாச்சு. அங்கேஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட வைசர் வந்து கேட்டிருந்தீங்க, வைப்ரேஷன் இருக்கா என்ன ஏதுன்னு. எந்த வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். நம்ம வைசர் மாட்டின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்மளது வந்து நட்டு போல்ட்டு கிடையாது, வெறும் ஸ்க்ரூ மட்டும்தான். ஸோ வந்து டேரெக்டாக அப்படியே இறக்க வேண்டியது தான். ப்ளஸ் நான் வந்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, டபுள் டக்கர் டேப்பு ப்ளஸ் அட்டை வச்சு இந்த பாருங்கள் மேலே ஃபுல்லாக தெரியுதா லைன்னா, இந்த மாதிரி வந்து வைசரை கீழே வரைக்கும் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை, பக்காவாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து மழை வாட்டர் வாஷ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போயும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வேறு என்ன நம்ம வண்டியில் வந்து மாடிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் வந்து யோசிக்கிறேன் எதனா பண்ணலான்னு, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸ்டிக்கரிங்லாம் வந்து இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் வண்டி லுக்கு வந்து எப்போ போதோ அப்போ தான் வந்து ஸ்டிக்கரிங்கு இல்லை பெயிண்டிங்கு எதனா பண்ணுவேன். ஸோ இன்னமும் வந்து வண்டி நல்லா தான் இருக்கா, அதனால் வந்து நான் அது பண்ண மாட்டேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் வைசர் வந்து சொன்னீங்க நிறைய பேர். ஸோ வைசர் மாட்டியாச்சு, ஃப்ளாஷ் நம்மளது போட்டாச்சு. நான் வந்து ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஏதோ ஒன்று ஆச்சு, அது பேர் ஞாபகம் இல்லையே, ஃப்ளீட்டு ஏதோ ஒன்று வருமே, எனக்கு பேர் ஞாபகம் வரல. ஸோ 2000 என்னமோ அது. ஸோ அது போடலான்னு இருக்கேன். ஸோ எப்போ என்னான்னு தெரில, பார்ப்போம். அண்ட் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம வண்டியில் ஒன்று ஒன்றா வந்து சின்ன சின்னதாக மாடிஃபை பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. கைஸ் இன்ஜின் ஆயில் மாற்றி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருப்பேன், நான் காமிக்கிட்டா. இப்போ ஒரு 100 வரைக்கும் பொறுமையாக ஏறுறேன் பாருங்கள். அந்த 100க்கு மேலே 100லேருந்து ஒரு 140 எவ்வளோ ஸ்பீடாக க்ரூஸ் ஆகும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்பீடாக ஏறிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து செம்ம ஸ்லோவாக தான் ஏறுமே. வண்டி வேறு நிறைய இருக்கே, ஸ்லோவாக தான் ஏறும். இப்போ என்னடானா சல்லுன்னு ஏறுது வண்டி. அதான் ஸ்மூத்னஸ் தான் மேட்ரு. சரி எதுக்கு ஆனால் விடுங்க, அப்புறமா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்னா. நானே வரும்போது 120ல் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன்.
நிறைய பேர் வந்து அந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து தான் ப்ரோ எதனா ஒன்று ஆகிட்டே இருக்குது மேலே மேலே. கொஞ்ச நாள் வந்து ட்ரிப்பு போடாதீங்க, முதல்ல வண்டி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அதான் தோணுது. ஸோ ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஆகிட்டுருக்கு. ட்ரிப்புன்னு இல்லை, இந்த நியூ இயர்லேருந்தே அப்படி தான். கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கே அந்த NS200 வந்து கிளச் பிளேட் போயிடுச்சு. ஒரு 60 கிலோமீட்டர் மேலே டோ அடிச்சுட்டு வந்து மகாலிபுரத்துக்கு வந்து தான் கிளச் பிளேட்டே மாற்றணுமே. இத்தனை நியூ இயர் அன்றைக்கி ஒரு கடை இல்லை. ஸோ அப்போதுலேருந்து வந்து பிரச்சனை தான். கடைசியாக எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நான் வந்து 4 ட்ரிப்பு அவ்வளோ தூரம் கிளம்புறது. சரி எப்படியோ பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டினோம், அவ்வளோதான் வண்டி நின்று போச்சு. அந்த NS தான் அதுவும். ஸோ ஏதோ நேரம் சரியில்லை. ஸோ என்ன கதைன்னு தெரில. ட்ரிப்பு பார்ப்போம். நான் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேன், இருந்தாலும் வந்து எல்லோரும் சொல்லவே எனக்கே லைட்டாக தோணுது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரிப்பு பிளான் அப்படியே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், திடீர்னு கிளம்பிட்டு தான். என்றைக்கின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், பிளான்லாம் பண்ணியாச்சானா. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரோ வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கேட்டதுனால தான் நான் அப்லோட் பண்ணுறேனே. ஸோ நான் கதை வண்டி எப்படி இருக்குது, எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியணுன்றதுக்காக. ஸோ பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து MT vs NS போடலான் இருக்கேன். அதுவும் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. ஆல்ரெடி தெரியும் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து போடுவோமே, எனக்கும் கண்டென்ட் இல்லை. ஸோ பார்ப்போம். மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட் பண்ணி அடுத்து அந்த வீடியோ தான் வரும். சரி ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.